வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இது வரைக்கும் நான் தலைக்கறி சமைச்சதே இல்லைங்க, எனக்கு சமைக்கவும் தெரியாது. இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு போனோம், அங்கே நமக்கு தலைக்கறி செஞ்சு கொடுத்தாங்க. அதை நம்ம அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவங்க ஸ்டைலில், நம்ம ஸ்டைல் இல்லைங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம தலையை வாங்கி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. நல்ல மஞ்சள் தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். சுத்தமாக ரத்தம் எதுவும் இல்லாமல் நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, அப்படியே ராவாவே போட்டு வடைச்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 2 டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நல்ல மணம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். கருக்க விட்டுறக்கூடாது, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம தனித்தனியாக கூட போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இங்கே நம்ம கம்மியான குவான்டிட்டி எடுத்துருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். இங்கே நான் கொஞ்சம் குறுமிளகு சேர்த்திக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே மேஜராக குறுமிளகே சேர்த்திடலாம், அது நல்ல மணமும் டேஸ்ட்டும் நமக்கு கொடுக்கும். அதுக்காக அடுத்ததாக நம்ம வறுத்த அந்த கடலைப்பருப்பெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் வாணலியில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வதக்கி விட்டுறலாங்க. கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்தி வதக்கி விட்டுறலாங்க. இப்போ இது ரொம்ப வதங்கணும்னெல்லாம் அவசியம் இல்லைங்க, லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இதே நம்ம குழம்பு மாதிரி பண்ணுறதா இருந்தால் இங்கே நம்ம 1 கைப்பிடி வெங்காயத்துக்கு பதிலாக நல்ல ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை சேர்த்து வதக்கி அரைச்சோன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நான் இங்கே 2 தக்காளி பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்திடுறேங்க கூடவே. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம திரும்பவும் வாணலியில் ஒரு 4 வரமிளகாய் அளவுக்கு சேர்த்திக்கலாம். வரமிளகாய் பார்த்திங்கன்னா உங்களோட காரத்துக்கு ஏற்றாற் போல் சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே 2 டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகும் சேர்த்திருக்கோம். அதனால் காரத்துக்கு ஏற்றாற் போல், என்னோடய காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கூட சேர்த்திட்டேங்க. கூடவே தேவையான அளவு உப்பும், இந்த வரமிளகாவும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு 2 சில்லு அளவுக்கு மட்டும் தேங்காய், அதாவது 1/4 மூடிக்கும் கம்மியான தேங்காய் தான் நம்ம இங்கே எடுத்துருக்கோம். அதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி இதோடவே சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்காம தான் வறுத்துட்ருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி அதே வாணலியில் தான் நம்ம வெங்காயத்தை வதக்கணுங்க. அதில் இருக்கிற அந்த எண்ணெய் தன்மையே போதும். கூடவே 2 ஈர்க்கு அளவுக்கு கருவேப்பிலை, அடுத்ததாக 1 இன்ச் அளவுக்கு மட்டும் இஞ்சியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்தியே வதக்கிக்கலாங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம வதக்கியாச்சு. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்தியே வதக்கி விட்டுறலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த சோம்பு அதிகமாக வறுபடணும்னு அவசியம் இல்லைங்க, அதனால தான் நம்ம இதில் கடைசியாக சேர்த்திருக்கோம். ஃபஸ்ட்டே சேர்க்கவே கிடையாது, நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கனாலே தெரியும். அடுத்ததாக 2 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்திடலாம். ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் அந்த பேன் சூட்டிலேயே வறுத்துக்க போகிறோம். ஃப்ளேமை நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது அயன் கடாயிங்கிறதுனால அந்த சூட்டில் தான் வறுப்படுது இந்த மசாலா ஐட்டம்லாம். நம்ம இங்கே ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு, அரிசி, உளுத்தம் பருப்பு, சீரகம், மிளகு இருக்குது இல்லைங்களா, அது தனியாகவும், இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இது தனியாகவும், அடுத்ததாக இந்த தேங்காய், இஞ்சி, வரமிளகாய் இது தனியாகவும் அரைச்சிக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிக்கிறதா இருந்தாலும் சரி. ஆனால் நான் இங்கே இது எல்லாத்தையும் தனித்தனியாக தாங்க அரைச்சிக்க போகிறேன். இப்போது திரும்பவும் ஒரு வாணலி வச்சுருக்கோம், அது நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதும் இங்கே நான் நல்லெண்ணெய் தாங்க சேர்க்குறேன். பார்த்திங்கன்னா 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. இப்போ இந்த சோம்பு கடுகும் நல்லா பொரியட்டும்.
அடுத்ததாக நம்ம இதோட ஒரு ஈர்க்கு அளவுக்கு கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்திக்கோங்க. எப்போவுமே கிள்ளி சேர்க்கும் போது தான் நல்ல மனமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம சின்ன வெங்காயம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மட்டும் 2 கட் பண்ணி நம்ம இதோட சேர்த்திருக்கோம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக ஒரு கொஞ்சமாக லைட்டாக உப்பும் சேர்த்திருக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த ஆட்டு தலையை சேர்த்திடலாங்க. இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா மட்டன்லேருந்து தண்ணி வர்ற மாதிரியெல்லாம் வராதுங்க. இது நல்லா நம்ம முதல்ல நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயத்தோடு சேர்த்தி. அடுத்ததாக நம்ம இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடியை சேர்த்திருக்கோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பிரட்டி கொடுக்கலாம். அடுத்ததாக இதுக்கு வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா குக்கரில் வைக்க போகிறதில்ல, ஓப்பன் குக் தான் பண்ண போகிறோம். அதனால நான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தி வேக விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம அரைச்ச இந்த மசாலாவெல்லாம் சேர்த்திடலாங்க. அடுத்ததாக நம்ம இந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த அரைச்ச இந்த விழுது எல்லாமே வறுத்து தான் சேர்த்திருக்கோம். அதனால் இது ரொம்ப வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ஆல்ரெடி பச்சை வாசம் போய் தான் இருக்கும். இருந்தும் கொஞ்சம் நம்ம வேக விடலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வர மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திடலாங்க. எதுக்காக கடைசியாக நம்ம இந்த மல்லித்தூள் சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்காக நம்ம இங்கே மல்லித்தூள் சேர்த்திருக்கோம். அதுவும் இல்லாமல் மிளகாய் இதெல்லாமே சேர்த்திருக்கோம். கொஞ்சம் மல்லி அதிகமாக சேர்க்கும் போது நமக்கு காரம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சுருண்டு இருக்குது. நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். அதே சமயம் பரோட்டா சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்குங்க. இந்த மட்டன் தலை செமி கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கடைசியாக கொத்தமல்லி தலையும் நம்ம தூவி டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.